கோவிலில் போய் அந்த அன்னாபிஷேகம் பார்க்கறத தாண்டி வீட்டில் நம்ம வழிபடும் முறைகள் என்ன அப்படின்றத பற்றி வீட்டில் வழிபடணும். நம்மளால கோவிலில் போக முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு அழாக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு டம்ளர் நம்ம குக்கரில் வைக்கிறோமோ, இல்லை சாப்பிட்றது குக்கரில் சாப்பிட்றோம், பானையில் சாதத்தை வெடித்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, நைவேத்தியம்னா நீர் சுற்றி வழிபடணும்னு சாஸ்திரத்தில் இருக்குது. அது எப்படி வழிபடணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் சொன்னீங்க சண்டிகேஸ்வரரை வந்து நம்ம சொடக்கு போட்டு எழுப்பி கை தட்டி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு காமிச்சு இது பண்ணுவோம். இந்த கதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் மூலமா நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் அது எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி. சண்டிகேஸ்வரர் எதுக்காக இருக்காருன்னா, அவரும் ஒரு ஈஸ்வர பட்டம் வாங்கினவர். ஈஸ்வரம் பட்டம் வாங்கினவங்க ஒரு 4-5 பேர். நந்திகேஸ்வரர், அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர், அது மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரும் என்னன்னா ஒரு ஈஸ்வர பட்டம் என்னன்னா அவங்க கூடயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆஜான வகுவா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அவங்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவன் சொத்து குலம் நாசம்னு சொல்லுவாங்க இல்லையா. அன்னைக்கு ஐப்பசி மாதம் வரக்கூடிய அன்னதானம் போது மட்டும் அன்னதானத்தை ஸ்வீகரிச்சுட்டு எடுத்துட்டு போலான்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற விதத்துல நிறைய ஆன்மீக விருந்தினர்களை நம்ம சேனல்ல சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த வருடங்கள் ஃபுல்லாவே வந்து பௌர்ணமி வந்தாலும் ஐப்பசியில வரக்கூடிய அந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமானது. அந்த பௌர்ணமியில தான் நம்ம அண்ணாமலையாருக்கு அன்னாபிஷேகம் கூட செய்வாங்க. அதோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத சொல்லிருங்க சார். நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் நம சிவாய. கேட்ட கேள்வி கரெக்டு. அன்னாபிஷேகம்னா அது எப்படி நடைமுறையில் வந்தது அப்படின்னா, அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது, அந்த காலத்தில் விவசாயம் சார்ந்து இருந்தாங்க. விவசாயத்தில் சில பஞ்சங்கள் வந்தது. ஆகாரம் இல்லாமல் நம்மளுக்கு பஞ்சம் வந்ததுனால சுவாமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறேன்னு பெரிய ராஜா நந்திவர்மனாக இருக்கட்டும், சோழவர்மனாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அன்னாபிஷேகத்தை ஐப்பசி மாதத்தில் என்ன ஒரு பஞ்சம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணி சோழிலாம் பார்த்து அன்னாபிஷேகம் பரமேஸ்வரருக்கு என்னென்னா கொதிக்க கொதிக்க ஒரு மனுஷனாக்கு வந்து கொதிக்க கொதிக்க சரீரத்தில் போட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. பரமேஸ்வரர் வந்து ரொம்ப உக்கிரகமானவர், ஹீட். அவர் குளிர்ச்சின்னு எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் குளிர்ச்சின்னா நிறைய அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தால் குளிர்ச்சி. அபிஷேகத்திலே ஒரு 11 அபிஷேகம் உண்டு. அந்த 11 அபிஷேகம் பண்ணால் ரொம்ப குளிர்ச்சி. அன்னாபிஷேகம் போது நம்ம சாப்பிடக்கூடிய வஸ்து அன்னத்தை அபிஷேகம் பண்ணி ஒரு தானமாக கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அன்னாபிஷேகமாக வளர்ந்தது. அந்த அன்னாபிஷேகமாக வளர்ந்த ஒரு ஐப்பசி மாதத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. இப்போ அதில் நம்ம அந்த அன்னாபிஷேகத்தை நம்ம வழிபடும் முறைகள் என்னென்ன, கோவிலில் போய் அந்த அன்னாபிஷேகம் பார்க்கறத தாண்டி வீட்டில் நம்ம வழிபடும் முறைகள் என்ன அப்படின்றத பற்றி. வீட்டில் வழிபடணும். நம்மளால் கோவிலில் போக முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு அழாக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு டம்ளர் நம்ம குக்கரில் வைக்கிறோமோ, இல்லை சாப்பிட்றது குக்கரில் சாப்பிட்றோம், பானையில் சாதத்தை வெடித்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, நைவேத்தியம்னா நீர் சுற்றி வழிபடணும்னு சாஸ்திரத்தில் இருக்குது. அது எப்படி வழிபடணும் அப்படின்னா, தீபம் ஐப்பசி முடிஞ்சவொடனே கார்த்திகை பிறந்துடும். கார்த்திகை முடிஞ்சால் தீப ஜோதிகள்லாம் தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக வந்துடும். அந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய நேரத்தில் மழைகள்லாம் பொழியும். அப்போ விவசாயம்லாம் ஒன்றும் இருக்காது. அவனவன் வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னதானம் தானத்தில் சிறந்தது. அதனால தான் அந்த ஐப்பசி மாதத்தில் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணி, அப்பா இந்த வருஷம் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், எதுக்கு பஞ்சம் வந்தாலும் அன்னத்துக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருக்குது, எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இருக்கிற காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றோம் நிறைய செலவு பண்ணி. அதெல்லாம் செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில், நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பேசுகிற சமயத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப குறிப்பிட்டு விஷயத்த சொல்கிறது என்னென்னா, விளக்கு எப்படி ஏற்றணும்னு நம்ம சொல்கிறோம். என்னென்னா, விளக்கு தான் பிரதானம். அது ஜோதியில் தான் பரமேஸ்வரர், ஜோதியில் தான் அம்பாள், ஜோதியில் தான் முருகர். இப்போ தான் சஷ்டிலாம் போனதுனால
இந்த முருகரானப்பட்டவர் தான் ஐப்பசி மாதத்தில் தோண்டி பரமேஸ்வரருக்கு உபதேசம் பண்ண ஒரு விஷயம். பரமேஸ்வரருக்கே உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த உபதேசம் பண்ணும்போது தான் ஒரு கோரிக்கை எடுக்கிறார். எவன் ஒருவன் எனக்கு அன்னத்தை நைவேத்தியம் பண்ணி, சுத்தா அண்ணன் பேர், அதில் உப்புலாம் போடாமல் வெறும்னா சாதத்தை வெடித்து சுவாமிக்கு நைவேத்தியம், அதை 4 பேர் கொடுக்கணும்னு தான் சாஸ்திரம். வீட்டில் அன்னத்தை வெடித்து நைவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு கொடுக்கறது தான் அன்னைக்கு விசேஷம். ஐப்பசி மாதத்தில் வீட்டில் வழிபடும் முறைகளில் வீட்டில் சாதம் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றீங்க. கோவிலுக்கு போய் இந்த பூஜைகளை பார்க்க வேண்டியவங்க முன்னேற்பாடுகளாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முன்னேற்பாடாக செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளால் முடிஞ்சது ஒரு 2 கிலோ அரிசியாவது போயிட்டு கோயிலில் கொடுத்தோம்னா அன்னாபிஷேகத்துக்கு ரொம்ப விமர்சையாக நம்ம மூலியமாக ஒரு அன்னதானங்கள் நிறைய நடக்கும். அதோட பெரிய விஷயம் என்னென்னா, சிவாஹா ஓம் நம சிவாய, சிவாஹா ஓம் நம சிவாயன்னா அன்னைக்கு யாரை தரிசனம் பண்ணணும்னா பரமேஸ்வரரோட நந்திகேஸ்வரர் தரிசனம் பண்ணணும். நந்திகேஸ்வரர் தான் ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக இருப்பான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவர் தான் உக்கிரகமானவர். இவரை கேட்டால் தான் அவருக்கு பதில் சொல்லுவோம். பிரதோஷ வழிபாடில் பார்த்தீங்கன்னா அவர் காதில் போய் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சொல்லுவோம் இல்லையா, அது வழிபாடில் இருக்குது. வழிபாடில் என்ன இருக்குன்னா, கஷ்டங்களில் சொன்னால் சிவன் காதில் போயிட்டு நம்ம நந்திகேஸ்வரர் சொல்கிறாருங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம நந்திகேஸ்வரருக்கு அன்றைக்கி விசேஷமாக அபிஷேகம் பண்ணால் கொதிக்க கொதிக்க போடக்கூடிய சாதத்தை, அந்த ஹீட்டான ஒரு விஷயத்தை நம்ம நந்திகேஸ்வரர் கூலாக ஆக்கிடுறார். நம்ம எப்படி பார்க்கணும் அன்னைக்கு சுவாமின்னா, முருகர் பிள்ளையார் நம்ம எப்படி வழிபாடு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி பண்ணுவீங்க? ஆக்சுவலாக முதற் கடவுளான பிள்ளையாருக்கு நம்ம செய்ய வேண்டிய மரியாதைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்ட தெய்வங்களுக்குலாம் வழிபாடு செய்யும். இந்த மாதிரி நேரத்தில் காலபைரவர்னு ஒருத்தர் இருப்பார் உள்ளுக்குள்ளே. நம்ம எல்லா பெரிய பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் அப்படின்னு அவரும் சிவஸ்வரூபம் தான். அவர் காலமாக ரூபமாக இருப்பார். காலபைரவரை வணங்கிட்டு எல்லா சிவஸ்தலத்திலையும் சண்டிகேஸ்வரன் ஒருத்தர் இருப்பார். சிட்டிக்கை போட்டு நம்ம கும்பிடுவோம். ஆமாம், சிட்டிக்கை போட்டு, ஏன் சிட்டிக்கை போட்டு கும்பிடுறோம்னு யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவன் சொத்து குலம் நாசம்னு சொல்லுவாங்க இல்லையா. அன்னைக்கு ஐப்பசி மாதம் வரக்கூடிய அன்னதானம் போது மட்டும் அன்னதானத்தை ஸ்வீகரிச்சுட்டு எடுத்துட்டு போகலான்னு சொல்லியிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் அன்னதானம் நடக்கிற ஒரு நாளில், பிரதோஷ காலத்துலையா இருக்கட்டும், கார்த்திகை மாதத்துலையா இருக்கட்டும், அந்த சண்டிகேஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு சொடுகு போட்டு என்னை எழுப்புறதுக்காக சொடுகு போடாதீங்கோ, கோவில்லேருந்து விபூதியை கொண்டு நான் போகலை, கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு, சுத்தமாக இருக்குது கையே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கை தட்டுறோம். அதுக்காக மட்டும்தான் வச்சது. அன்னைக்கு மட்டும் அவர் அந்த பர்மிஷனை கொடுத்துட்றாராம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலாம். அன்னதானம் காய்கறி மாலையாக இருக்கும், பழ மாலையாக இருக்கும். இந்த சாம்பார் ரசங்கள்லாம் வைக்க முடியாது, அதை நைவேத்தியம் பண்ண முடியாதுங்கிறதுனால காய்கறிலாம் சுவாமிக்கு அன்னதானத்தில் அந்த விசேஷமாக எல்லாத்தையும் வச்சு அதை நைவேத்தியம் பண்ணி சுவாமி எடுத்துன்னு போகும்போது அன்றைக்கி மட்டும் யாரும் சண்டிகேஸ்வரர் சொடகு போட முடியாது, போடவும் மாட்டாங்க. ஏன்னா அது போடுறதுக்கு டைமும் இருக்காது. அவங்கவுங்க சுற்றிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு நேரம் கரெக்டாக இருக்கும். இதுதான் விஷயம். இப்போது நீங்கள் சொன்னீங்க சண்டிகேஸ்வரரை நம்ம சொடக்கு போட்டு எழுப்பி கை தட்டியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு காமிச்சு இது பண்ணுவோம். இந்த கதை நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் மூலமா நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கான காரணம், அது எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி. சண்டிகேஸ்வரர் எதுக்காக இருக்காருன்னா, அவரும் ஒரு ஈஸ்வர பட்டம் வாங்கினவர். ஈஸ்வரம் பட்டம் வாங்கினவங்க ஒரு 4-5 பேர். நந்திகேஸ்வரர், அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர், அது மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரும் என்னன்னா, ஒரு ஈஸ்வர பட்டம் என்னன்னா, அவங்க கூடயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆஜான வகுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அவங்கெல்லாம். சண்டிகேஸ்வரர் எதுக்காக சண்டிகேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்போது தெற்க பார்த்து உட்காந்துருப்பார். அவர் முகத்தை நம்ம தான் போய் கிட்டக்க போய் பார்க்கணுமே தவிர, அவர் நம்மளை பார்த்து இருக்க மாட்டார். சுற்றி வரணும். சுற்றி வந்தீங்கன்னா அவரோட முகமானப்பட்டது தெற்க பார்த்து இருக்கும். ஏன்னா அம்பாளுக்கு பின்னாடி இருப்பார் அவர். தாயாருக்கு பின்னாடி வழிபட்டு நான் இருக்கம்மா அப்படின்னு. என்ன பண்ணணும்னா, அந்த காலத்தில் இந்த கலசத்துக்கு மேலே வரகு அரிசின்னு ஒன்று போட்டு வச்சுருந்தோம். இப்பயும் வரகு அரிசி தான் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறச்சு போடுறோம். அந்த வரகு அரிசி ஆனப்பட்டது எவ்வளோ ஆக்ரோஷ சக்தியோ, நம்ம கஷ்டத்தை நந்திகேஸ்வரர் சொல்கிற மாதிரி சண்டிகேஸ்வரர்ட்டி சொன்னால் எப்படி சொல்லணும்னா, நந்திகேஸ்வரர் காதில் சொல்கிறாங்க இல்லையா, அது வழிபாட்டில் இருந்தாலும் மெயினாக சண்டிகேஸ்வரர்கிட்ட சொன்னால் காரியம் சித்தி ஆகிடும். ஏன்னா சண்டிகேஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா, விபூதி எடுத்துன்னு போகாமல் பண்ணுறாரு, குங்குமத்தை எடுத்துன்னு போகாமல் பண்ணுறாரு. இந்த பூவை கொடுத்தா என்ன பண்ணணும்னா கூடையில் போட்டுருவாங்க, தேங்காய் வத்தலை பார்க்க கூடையில் போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா
தேங்காவத்தில் பார்க்க அங்கேயே ஸ்வீகரணம் பண்ணி 10 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டா கையில சிவன் கோயிலுக்கு போனால் அங்கேயே எல்லாம் செலவு பண்ணிட்டு வந்துடும். நம்ம மிச்சத்தை எடுத்துன்னு போகக்கூடாது. தானம் பண்றது பிரதானமா இருக்கணும். அன்னைக்கு அங்கே இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம்லாம் இல்லை, எப்போ சிவஸ்தலத்துக்கு போனாலும் விபூதி குங்குமமோ பிரசாதமோ வாங்கினா புஷ்பத்தை தலையில் வச்சுக்க வேண்டியது. இந்த ஜென்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்டாட்டி கொடுக்கணும்னு பாக்கெட்டில் வச்சுட்டு வருவாங்க. அது வரணும்னு அவசியமே இல்லை, காதில் வச்சுக்கலாம், பாக்கெட்டில் போட்டுட்டு வரலாம். இல்லை அந்த சிவனோட பிரசாதமாக என்ன பண்ணுவோம்னா வாகனத்தில் வச்சுக்கலாம், தோஷ நிவர்த்தி. அதனால் சண்டிகேஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி கை தட்டி சொடக்கு போட்டு கூட்டுட்டு போகிறாங்க. அது சொடக்கு போடுறது எதுக்காகன்னா விபூதி என் கையில் இல்லை, நான் இங்கேருந்து சிவஸ்தலத்துன்னு இது எதுவும் எடுத்துன்னு போகல, என் குலத்தை நல்லபடியாக வச்சுக்கோங்கிறதுக்காக மட்டும்தான் சண்டிகேஸ்வர்கிட்ட பர்மிஷன் கேட்கறது, சொடக்கு போட்டுட்டு போகிறது. இதுதான் விஷயம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வழிபடும் முறைகள் நம்ம பார்த்தோம். அந்த வழிபடும் முறைகள்ல வந்து எந்த மாதிரியான மலர் வச்சு நம்ம வழிபட்டா நற்பலன்கள் தரும், அதுக்கப்புறம் எந்த நேரத்துல நம்ம வழிபட்டா நற்பலன்கள் தரும், அன்னாபிஷேகம் அப்படின்றத பத்தி சொல்லிருங்க. அண்ணா சிவன்னா வில்வ இலை, வில்வ இலை தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மங்கி, சாமந்தி, இந்த சங்கு பூன்னு சொல்லுவாங்க, நீல கலரில் ஒரு பூ இருக்கும், அந்த பூ வழிபடலாம். தும்பப்பூன்பாங்க, தும்பப்பூன்னா வயக்காட்டுலாம் இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக, அதுவும் செங்க குட்டியாக மைல்டாக இருக்கும், ஒரு கடுகு மாதிரி, அதை வழிபடலாம். ஒரு சிவஸ்தலத்துக்கு போகிறோம், இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் இல்லாதக்கு நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு கடன் இருக்கும், ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சண்டை இருக்கும், குழந்தைகள் நல்லா படிக்காமல் இருக்கும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இவ்வளோ வருஷம் ஆச்சு என் மருமகளுக்கு கன்சீவ் ஆகலை, குழந்தை இல்லை, என் பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு ஆதங்கத்தை கொட்டுற இடம் தான் சிவஸ்தலம். அதேமாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனால் அங்கெல்லாம் கொட்ட மாட்டோம், இப்படி செகண்டில் நம்ம வெளியில் வந்துடுவோம், கிடுகிடுன்னு வெளியில் வர வச்சிருவார். சிவஸ்தலத்தில் மட்டும் யோசிக்க வைப்பார், ஐடியாஸை கொடுப்பார். நீங்கள் உட்காந்தாலே ஒரு ஐடியா வந்துடும், இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு போனால் இந்த விஷயம் நடந்துடும். அப்படி நீங்கள் சிவஸ்தலத்துக்கு போகிற போதே அம்மா தாயே பரமேஸ்வரா அப்படின்னு வேண்டிட்டு போகாமல் நீங்கள் போய் நின்றாலே படைச்சவர் அவர், வளர்த்தவர் அவர், கொடுத்தவர் அவர். அதனால் அவருக்கு கொடுக்க தெரியும், எப்படி வச்சுக்கணும் தெரியும். நம்மளை அறியாமல் பூமாதேவியை மிதிச்சுருந்தா இருக்கும், இந்த நிமிஷம் வரணும் பூமாதேவியை மிதிச்சுட்டே இருக்கும். அவளே ஒன்றும் சொல்லலையே, அம்மா திட்டினா மட்டும் நீ வா போன்னு திட்டுறோம். எவன் ஒருவன் தாயாரை திட்டாமல் இருக்கானோ, அப்பாவை நீ வா போன்னு திட்டாமல் இருக்கானோ, அதுலேயே ஒரு மரியாதை வந்துடும். கோவில் போகணும் அங்கே போகணும்னு தோணாது. மாதா பிதா குரு தெய்வம் 5வது 4வது இடத்துல தான் பரமேஸ்வரர் எல்லா சுவாமியுமே இருக்காங்க. இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அவனோட வேலையை பார்த்தா அந்தந்த சுவாமிக்கு அவங்கவுங்க வேண்டிய பலன்கள் சுவாமி கொடுத்துருவார். எதுக்காக போகணும்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு போகக்கூடாது, அவர் கொடுப்பாருன்னு போகணும். நிறைய 1 கோடி ரூபா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மகான், என்னோட குருநாதர் தான், மகான் சொல்கிறது வந்து என்னோட குருநாதர், அவருக்கு கீழே தான் நம்மளாம் இருக்கோம். எனக்கு உபதேசம் பண்ணார். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, என்னென்னா நம்ம ஒரு வேணும் அப்படின்னா பெரிய ஜோசியங்கள்லாம் பார்க்குறோம், ஜாதகங்கள்லாம் பார்க்குறோம், இது வேணும்னு கேட்குறோம். ஒருத்தர் இந்த கல்லை போட்டுங்க, அந்த கல்லை போட்டுங்க, அதெல்லாம் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நடந்துடும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதை போட்டால் நடக்கும் சொல்கிறவருக்கு நடந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது இல்லை. நம்ம இது வரைக்கும் யாரையும் கேட்டதில்லை. நீங்கள் ஒரு ராசிகள் கொடுக்குறீங்க, அந்த ராசிகளை நான் போட்டுக்கிட்டால் தனவசியம் வருங்கிறீங்க. தனவசியம்னா தனவசியம் வந்துடுமா? அப்போது குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கும், இதை நீங்கள் இந்த மையை இட்டுக்கோன்னு சொன்னால் இந்த மையை இட்டுக்கிட்டா எனக்கு குழந்தை பிறந்துடுமா? அது எப்படி நடக்கும்னு இவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்கேன், இவ்வளோ வேதங்கள் படிச்சிருக்கேன், இவ்வளோ ஒரு அம்பாள் ஸ்வீகரிச்சுட்டு இருக்கோம், பாலா கோயில் கட்டிகிட்டு இருக்கோம், எல்லா வேலையும் மட்டும் எனக்கே தெரியல. அது எங்களால் சொல்ல முடியாது, யாராலையுமே. ஒன்று இருக்குது இல்லைங்கிறது சொல்கிறதுக்கு அதிகாரம் நம்மளுக்கு கிடையாது, சுவாமிக்கு இருக்குது. அதனால் என்ன வேணுமோ சுவாமி கொடுப்பார். கஷ்டம் வருதுன்னா சுவாமி உங்களை தேடி வருவாருங்கிறத நம்மளை அவர் தேடி வர்ற அளவுக்கு நம்மளை பண்ணிடுவார். என்னென்னா இவ்வளோ நாளாக பக்கத்தையே ஒரு பெரிய சிவஸ்தலம் இருக்கும், அந்த சிவஸ்தலத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு கஷ்டம் வந்தாதான் அவனை போக வைப்பார். அது வரலாம் அவனை போக வைக்கலையே இல்லையா? உங்களோட யூடியூப் சேனல்லையே வாசலில் பிள்ளையாரை பார்த்தோம். அந்த பிள்ளையாரை நான் பார்த்தா அடுத்த செகண்டு சுவாமி தேமேன்னு கிடக்காரு, அவர் மாலையை மட்டும் போட்டிருக்காரு, அவருக்கு வேண்டிய பவரை கொடுத்தா இந்த யூடியூப் சேனல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். நம்ம யோசிச்சது இதுதானே.
சுவாமி எங்க வேணா இருக்கலாம், அவருக்கு வேண்டிய வழிபாடு நம்ம பண்றோமான்னு முதல்ல பார்க்கணும். அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். நான் கோயிலுக்கு போறேன்னா சும்மா போகக்கூடாது. ₹1 அந்த ஒரு ஜீவனத்துக்காக தான் அங்க இருக்கிற குருக்கள்லாம் காத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் இல்லை. ஒரு சிவனை தொட்டு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ற குருக்களா இருக்கட்டும், ஆன்மீக பக்தராக இருக்கட்டும், சிவனடியார்களா இருக்கட்டும், அதுக்கு தன்மை நம்ம சுவாமி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள நம்ம மதிக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு குருக்களானப்பட்டவருக்கு விபூதி குங்குமம் கொடுக்குற சமயத்துல 2 நிமிஷம் கை மேலே பட தான் செய்யும் சில பேருக்கு. அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம், அவங்கள ஒரு திட்டுறோம், இவர்னா ஐயர் கை வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 1 மணி நேரம் நம்மளால் நிற்க முடியல, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சிவன், அம்பாள், நந்திகேஸ்வரர், முருகர், பிள்ளையார், சண்டிகேஸ்வரர், சுத்து கோயில் இருக்கும், துர்கை, குரு, பிரம்மா, விஷ்ணு எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணணும். நைவேத்தியம் அவர் தான் பண்ண போறார். அப்படி தொடக்கூடிய பாக்கியம் அவர் கிடச்சிருக்குன்னா, அவர் கொடுக்குற விபூதினால நம்மளுக்கு எவ்வளோ ரோமங்கள்லாம் வெளில போகும், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வெளில போகும். நீ அவர்கிட்ட மந்திரிச்சு வாங்கிக்கணும்னு அவசியமே இல்லை. கொடுக்குற விபூதியை சிவாயன மகான் தலையை மேலே தூக்கிட்டு ஒரு இழுத்துண்டா அந்த விபூதி ஆனப்பட்டது என்ன ஆகும்? கீழே சிந்தாது, நம்ம மூஞ்சிலே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி இட்டுக்கிறோம், குனிஞ்சு. அதை இட்டுக்கக்கூடாது. மங்களம் கோசலேந்திராயன்னு சிவாய நமகான்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரமானப்பட்டது மங்களகரமாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. ஒரு விஷயமும் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துக்கணும். எப்படின்னா, கோயிலுக்கு போகும்போது தலையை விரித்து போட்டுட்டு போகக்கூடாது, சாரி கட்டிட்டு போகணும். சின்ன குழந்தையில இருந்தால் தாவாணி பொன் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், தாவாணியாக கட்டிட்டு போகணும். கழுத்தில் மூடமாக இருக்கக்கூடாது, காதில் மூடமாக இருக்கக்கூடாது, கையில் மூடமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வாட்ச் கட்டிக்கலாம், வளையல் போட்டுக்கணும், தோடு போட்டுக்கணும், கழுத்தில் ஏதாவது ஒரு மணியாவது போட்டுக்கணும். தலையை விரித்து போட்டுட்டு போகக்கூடாது. அது சாஸ்திரம்ங்கிறதோட நம்ம சுவாமியை பார்க்கணுன்னா நம்ம அவருக்குரிய சக்தி நம்மளுக்கு ஓரளவுக்காவது வேணும். நம்மளுக்கு வேண்டின்றது நடந்துக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோமோ கமகமன்னு போகணுமா. மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு, ஸ்ரீகள் மல்லிகைப்பூலாம் வச்சுக்கலாம். பாய்ஸ்லாம் வந்து பாடி ஸ்ப்ரே இருக்கு, ஜபாது இருக்கு, அதெல்லாம் போட்டுட்டு போகலாம். வாசனை திரவியங்களோட போனா சுவாமி வந்து அவன் வீட்டில தான் அப்படி இருக்கு, ஆனா நான் இவனுக்கு கொடுத்துட்றேன்டான்னு கொடுத்துருவார். உங்களோட இதுல இம்ப்ரெஸ்ஸா வச்சுக்கலாம். இம்ப்ரெஸ்னா அவரை ஒரு வசீகரணம் நம்ம பண்றோம். நம்ம வசீகரணம் பண்ண முடியாது. தனவசியம், அந்த விஷயம், இந்த விஷயம் எல்லாம் போட்டு மையிட்டுண்டா நடக்குமான்னா, நாங்களே இவ்வளோ அம்பாள் வழிபடுறோம், எல்லாம் பண்றோம். அம்பாள்கிட்ட பேசணும்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நாங்கள் 4 வருஷம் காத்துன்னா 4 அம்பாள்கிட்ட நம்ம பேசுகிறோம். என்னன்னா, நவராத்திரி போது மாதாயே இந்த மாதிரிலாம் இருக்குது, விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வாக்கு சொல்கிறோன்னா அதை பளிச்சுன்னு நடந்துடணுங்கிற ஒரு விஷயத்து நடக்கும்னா சொல்லிடணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஜாதகம் பார்த்தா இதில் என்ன ஒரு தடங்கள் இருக்கோ அதை முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நல்லது. இப்போல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா, ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு கேள்விக்கு 1000 ரூபா. அந்த 1000 ரூபாங்கிற பிஸ்னஸாக மாறியாச்சு. சுவாமியை பிஸ்னஸாக மாற்றியாச்சு. சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கமகமன் போங்க, சௌக்கியமாக இருங்க, அவருக்கு தேடி கொடுப்பார், நம்ம வேண்டிக்க வேண்டாம். இதுதான் விஷயம். ஓகே சார். இப்போ அன்னாபிஷேகம் வழிபாடு நம்ம வீட்டிலேயே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை வந்து நம்ம பேசாம அனுப்புற மாதிரி சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு மந்திரம் சொல்லாம இருக்கிறது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அன்னாபிஷேகத்தப்போ நம்ம எந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டா சாமியோட நற்பலன்கள் கிடைக்கும்? நம சிவாய, அவ்வளவுதான். சிவனுக்கு நம சிவாய ஒரே தாரக மந்திரம். தாரக மந்திரம் இதுதான். ஓம் நம சிவாயா, சிவாய நமகான்னு சொன்னாலே அவர் ஏத்துன்றார். ஒரு அன்னத்தை என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஒரு தட்டில் லிங்கம் மாதிரியே பண்ணி அன்னாபிஷேகம் பண்ணக்கூடிய சாதத்தை எடுத்து லிங்கம் மாதிரியே உருவாக்கலாம். மண்ணில் உருவாக்குறோம் இல்லையா, சாதத்திலேயே அழகாக உருவாக்கி நம்மளால் முடிஞ்சது சந்தனமும் வச்சு வில்வத்தினால ஒரு 11 வாட்டி ஓம் நம சிவாய நமகா, ஓம் நம சிவாய நமகான்னு அதில் போட்டு தாரங்க மந்திரமாக பண்ணோம்னா, ஐயதான் கூப்பிடணும் இல்லை, மந்திரங்கள் தான் சொல்லணும் இல்லை, அழகாக நான் என் சக்திக்கு அதுதான்னா அது பண்ணலாம். குசேலன் எப்படி கிருஷ்ணருக்கு வந்து சின்னூண்டு அவள் எடுத்துன்னு வந்துட்டு இதாண்டா என்னால் முடியும்னு சொன்னாரோ, அதே மாதிரி என்னால் இதான் முடியும் சிவாயனமா, என் கஷ்டத்தை நீ போக்குவாய் என்று நான் நம்புறேன் அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணாலே நடந்துடும் எல்லாமே. ரொம்ப நேரம் ஒதுக்கி எங்களுக்கான கேள்விகளுக்கு ரொம்ப அழகா விளக்கம் அளிச்சிங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.